மீனாவோட வேலைக்கு ஒரு பெரிய உல வரும் அப்படிங்கிறது நமக்கு முன்னாடியே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இந்த விஷயத்த நம்ம கிட்டத்தட்ட ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடியே முதல்ல எப்போ இந்த ஒரு முத்துவேல் சக்திவேலோட பில்டிங் அவங்க இடிக்கலான்னு பேசிகிட்டு இருந்தாங்களோ அப்போயே பேசணும். அதுக்கப்புறம் தான் வந்து அரசியல் அவுட் ட்ராக்கெல்லாம் ஆரம்பித்து அங்கே இங்கே இழுத்து கொண்டு போய் இப்போ கடைசியில் பாவநாசன் ட்ராக்கெல்லாம் போய் அது இல்லைன்னு சொல்லி இப்போ கதிர்ராஜி கடையில் வந்து ஒரு நெருக்கத்தை கொண்டு வந்து சதீஷ்னு ஒரு கேரக்டரை கொண்டு வந்துன்னு பல விஷயங்கள் நடந்துருச்சு. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க லஞ்சம் வாங்கிட்டாங்க அப்படின்னு ஆட்கள்லாம் கூப்பிட்டு வந்து ஒரு பொய்யா ஒரு ஆளை வந்து சாட்சி சொல்ல வச்சு, அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா எனக்கும் இப்படி தான் பண்ணாங்கன்னு சக்திவேல் வந்து பேசி இவங்களை வந்து சஸ்பெண்ட் பண்ண வைக்கிற மாதிரி நிலைமைக்கு போகும்பொழுது, ஒன்று கதிரோ செந்திலோ சேர்ந்து அந்த ஆளை ஒரு முக்குன்னு மொக்கி அவர்கிட்ட வந்து உண்மையெல்லாம் வெளில வர வச்சு அந்த ஆள் வந்து சக்திவேல் தான் பணம் கொடுத்து இப்படி பண்ண வச்சாருங்கிறத சொல்ல போகிறாங்களா, இல்லை மீனாவுடைய அப்பாவான ரவி அப்படிங்கிற கதாபாத்திரம் அவர் உள்ளார புகுந்து அவருடைய கான்ட்ராக்ட் நெட்ஒர்க்கு அவர் இத்தனை வருஷமாக கவர்மெண்ட்டில் இருந்தவர் அவர் வந்து இது எல்லாத்தையும் தவிடுபொடியாக்கி என் பொண்ணுக்கிட்ட வச்சுக்கிட்டிங்கன்னா அவ்வளோதான் நீங்கள் பிஸ்னஸே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு முத்துவேல் சக்திவேலை மிரட்டி அவர் வந்து இந்த பக்கம் அப்படியே கம்ப்ளீட்டாக தன்னுடைய பொண்ணு ஓடி போனதுக்கப்புறம் விலகி போனவர் திருப்பி வந்து நெருக்கமாக போகிறாரா அப்படிங்கிற கேள்வியும் இருக்குது. அப்படி நடந்தாலும் இன்னும் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் கதையில். ஸோ இப்போ இது எல்லாத்துக்கும் இடையில் இப்படி இல்லாமல் மீனா ஒரு வேளை வீட்டில் உட்கார வைக்கிறது தான் அந்த மொத்த கதையே நடக்க போகுதா, அவங்கள கம்ப்ளீட்டாக வீட்டில் உட்கார வச்சு கடைசியில் அவங்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறது மற்றவங்களாம் வேலைக்கு போகிறது அவங்க வருத்தப்படுறதுன்னு கதையை கொண்டு போக போகிறாங்களா? உங்களுக்கு என்ன தோணுது, எது நடக்கும்னு நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.